மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டி வரும் நிலையில் நிதி தந்தும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புயல் நிவாரண நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி, கல்வி நிதி என எந்த நிதியையும் மத்திய அரசு விடுவிப்பதில்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மத்திய அரசு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, திமுக காங்கிரஸ் ஆட்சியை விட தற்போது 3 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है. जब इंडी अलायंस की सरकार थी, डीएमके उस सरकार में विराजमान थे, तब जितना पैसा मिला उससे 3 गुना मोदी सरकार ने दिया है. इससे तमिलनाडु की इकोनॉमिक और इंडस्ट्रियल ग्रोथ में बहुत बड़ी मदद मिली है. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் என திமுக அரசு கூறி வரும் நிலையில் மருத்துவ புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் பிரதமர். मातृभाषा में डॉक्टरी की शिक्षा आरंभ की है. अब गरीब से गरीब मां का बेटा बेटी भी जिसने अंग्रेजी नहीं पढ़ी है वो भी डॉक्टर बन सकते हैं. मैं भी तमिलनाडु सरकार से आग्रह करूंगा कि वे तमिल भाषा में डॉक्टरी के कोर्सेज चालू करें ताकि गरीब मां के बेटे बेटी भी डॉक्टर बन सके. மேலும் தமிழ்நாட்டிலிருந்து தமக்கு கடிதம் எழுதும் தலைவர்கள் தமிழில் கையெழுத்திடுவதில்லை என்றார். तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है, कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है. अरे तमिल का गौरव हो, मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो. நிதி தொடர்பாக பிரதமரின் பேச்சுக்கு பதிலளித்த தமிழ்நாடு அமைச்சர் ராஜகண்ணப்பன், அப்போது விலைவாசி என்ன, இப்போது விலைவாசி என்ன என்று கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த ரேட்டு இப்ப என்ன ரேட்டு, விலை என்ன? அப்போ இருக்குது 57 லட்சம் வாங்கினா, இப்போ 189 லட்சம் கோடி வாங்கினாரு, 181 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். அவங்க 57 லட்சம் தான் வச்சிருந்தாங்க. இதேபோன்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், முந்தைய ஆண்டுகளை விட அடுத்து வரும் ஆண்டுகளில் எப்போதும் செலவிடப்படும் நிதி அதிகரித்தே வந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கால நிதி ஒதுக்கீட்டை விட தற்போதைய நிதி ஒதுக்கீடு அளவு வேண்டுமானால் அதிகமாக இருக்கலாம் என தெரிவித்துள்ள ப. சிதம்பரம், உள்நாட்டு மொத்த உற்பத்தியான ஜிடிபி அளவிலும் அப்போதைய ஒதுக்கீட்டு விகிதாச்சாரத்தை விட தற்போது குறைவு என்றே விளக்கமளித்துள்ளார்.